Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா Poco F2. Poco F1 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது 2018 மிடில்ல லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா Snapdragon 845 ரேட் பார்த்தீங்கன்னா 22000 6GB மற்றும் 64GB வேரியன்ட். இன்னைக்கு Poco F1 ஓட ரேட் பார்த்தீங்கன்னா 15000. அதாவது 15000க்கு Snapdragon 845 இப்போ வரைக்கும் கூட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட நான் Poco F1ல தான் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் என்னோட பிரைமரி ஃபோனை நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கேம் வந்து நான் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி போன்ற கேம்லாம் எக்கச்சக்கமாக விளாண்டுட்டு இருப்பேன். வெறித்தனமாக விளாடுவேன்னு சொல்லலாம். ஸோ இன்ன வரைக்கும் கூட அந்த ஃபோன் வந்து எந்த வரைக்கும் ஹேங் ஆனது கிடையாது. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா அருமையாக நிற்கும். காலையில் 100% சார்ஜ் போட்டோம்னா நான் நைட்டு தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா 30% மீதி இருக்கும். திருப்பி காலையில் ரொட்டீனாக எனக்கு ஒன் டே வரைக்கும் நல்லாவே தாங்கும். இத்தனையும் நான் வீடியோ எடுக்கிறதாக எடிட்டிங்காக இருக்கிற எல்லா ஒர்க்கும் ரெகுலராக நான் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. போக்கோ F1 பொறுத்தவரைக்கும் என்ன டிசைன் வந்து இப்போ உள்ள 2020 ஏற்ற மாதிரி இருக்காது. பெரிய நாச்சஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாடி, டூயல் கேமரா தான். ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒரு சூப்பரான ஃபோன் போக்கோ F1. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F1 லான்ச் ஆகுன்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் K20 Pro லான்ச் ஆச்சு. இல்லை சைனாவில் தான் K20 Pro, இந்தியாவுக்கு வரவும் போக்கோ F2 தான் வருன்ற மாதிரி நிறையா ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து ஒரு ஹெட்லைன் ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா போக்கோ F2 ஆனது குக் ஆகிட்டு இருக்கு, அதாவது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளே பார்த்தீங்கன்னா ட்வீட் ஆனது டிலீட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு கன்ஃபியூஷன், இப்போ இந்த வருஷமும் போக்கோ F2 வராதா அந்த மாதிரி இருக்குது. திருப்பி என்னன்னா அஃபீஷியலாக ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் டிபி வச்சுருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இனோவேஷனாக ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோ F2ன்னு வராது, போக்கோ X2ன்னு வரும். அதாவது எஃப்க்கு அடுத்து எக்ஸ்ன்னு ஒரு பொருள் வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. இதுலேருந்து நிறைய கன்ஃபியூஷன், என்னடா இது எதுக்கு இப்படி சீரீஸை மாற்றுறாங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன். இப்போது அஃபிஷியலாக ஒரு லீக்டு இமேஜ் வந்திருக்கு. அது என்னன்னா போக்கோ F2 லைட். ஏற்கனவே போக்கோ F1ன்றது ஒரு பிரைமரி ஃபோன். அதுக்கப்புறம் எந்த ஒரு அதாவது டிகிரேட் ஃபோனாக ப்ராசஸரை கம்மி பண்ணி எந்த ஒரு லைட் வெர்ஷன் லான்ச் பண்ணல. போக்கோ F1ன்ற ஒரே ஃபோன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ F2 லைட்னு ஒரு ஃபோன் வந்து லீக் ஆகிருக்கு. அது என்னன்னா Snapdragon 765 சிப்செட்டில் போக்கோ F2 லைட்டுன்ற மாதிரி ஒரு வேரியண்ட் வரப்போகுதுன்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக நாச் இருக்குது, கிளாஸ் பாடி, அதாவது ரெட்மி நோட் 8 டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபோனோட வியூ இருக்குது. உள்ளே யூஸ் பண்ண சிப்செட் வேரியண்ட் கூட அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா போக்கோ F2 லைட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Snapdragon 765ல் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறதாகவும், டைப் சி போர்ட், குவிக் சார்ஜ் எல்லாமே இருக்குது. அது மேலே லிக்விட் கூலிங் இருக்குமான்றது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் தெரியும். இப்போது இதெல்லாம் விடுங்க, ப்ரைம் ஃபோன் அதாவது மெயினான ஃபோன் போக்கோ F2 அதுக்கான லீடும் இவங்க கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதாவது ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அறிமுகமும் கூடிய சீக்கிரம் லான்ச்சும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான நிறையா ஸ்டெப் வந்து போக்கோ F2லேருந்து அதாவது போக்கோ பிராண்ட் தரப்புலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஃபிஷியலாக ட்விட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், தனியாக ரெட்மிக்கிலேருந்து தனியாக ஒரு பிராண்டு பிரிஞ்சு இவ்வளோ நாளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா போக்கோ F2 பொறுத்தவரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இடையில ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு போக்கோ F2 பார்த்திங்கன்னா Snapdragon 845லேயே அப்பர் அதாவது கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் ஆகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, லான்ச் பண்ணாங்கன்னா வேலைக்கே ஆகாது. என்ன சொல்கிறது, அவங்க பருப்பு வேகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 855 போய் 855+லாம் சிப் வந்துருச்சு. இவங்க அட்லீஸ்ட் 855ல் கொடுத்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா வேறு லெவலில் சேல் ஆகும். நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் போக்கோ F1 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு போக்கோ F1 வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. முக்கியமாக சொல்லணும்னா MIUI ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இடையில இந்த MIUI லெவலுக்கு வந்து டெவலப்பர் ரோம் வந்து தடை பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ரோம் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. அது மட்டும்தான் சின்னதாக ஒரு ட்ராபேக்கே தவிர மிச்சவளுக்கு ஃபோன் யூசேஜாக இருக்கட்டும், கேமரா கிளாரிட்டி அருமையாக இருக்கும். நான் இது வரைக்கும் யூடியூப்பில் 140 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போக்கோ F1ல் எடுத்தது தான். உங்களுக்கே தெரியும் வீடியோ கிளாரிட்டி அவுட்டோர்லாம் செம்மையாக இருக்கும். முக்கியமாக நைட் சைடு கூகுள் கேமரா பக்காவாக சூட்டபிள் ஆகும். ஸோ எந்த ஒரு மாதிரி கேமரா லேகுமே எதுவுமே பிரச்சனை கிடையாது, தைரியமாக வாங்கலாம். ஸோ அதனால தான் போக்கோ F2க்கு நிறையா பேர் ஆவலாக இருக்காங்க. என்னைய மாதிரி போக்கோ F2க்கு அஃபிஷியலாக ட்விட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப் இருக்குது. எந்த ஒரு டவுட்டு ஏதாச்சும் பக்ஸ் இருக்குனாங்களும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே. ஸோ இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்குறனால தான் போக்கோ F2க்காண்டி இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க.
பொறுத்துன்னு பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அப்டேட் வரும். இப்போதைக்கு அந்த போக்கோ F2 லைட்டுன்றதுக்கு ஒரு லீக்டு இமேஜே கிடச்சிருச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.